of Agribusiness Development and Dean, School of Postgraduate Studies. I'm welcoming Mr. M.D. Vinod Kumar sir. He's having a wide exposure in the domain of cardamom and also especially the cardamom hot air dryer equipment manufacturing domain. And also he's having a wide exposure in the domain of automobile and then the alternate for plastics and then including plastics. So sir are having a wide exposure in the domain of different sectors in the and also the different industrial experience which is in need of for our academic segments. With this background, I'm welcoming sir to share his experience and also his insights regarding the cardamom and also the different aspects. Please welcome. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த அக்ரிகல்ச்சரில் சேரணும்னு சொல்லி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அப்போ 92ல் வந்து எனக்கு இங்கே சீட் கிடைக்கல. ஸோ அதனால் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். என் சொந்த ஊர் நேட்டிவ் போடிநாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க, நீங்கள் எல்லாம் எந்த பேக்ரவுண்ட்? அக்ரியில் பிஎஸ்சி அக்ரியா? எல்லாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே. ஸோ அப்போ நான் என்னோடய என்டர்பிரனர்ஷிப் ஜேர்னி பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான். ஸோ நான் படிக்கணும்னு நினச்ச யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாத இடத்துல இங்கே வந்து நான் ஒரு லெக்சர் கொடுக்குறவளுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, என் பேர் வினோத்குமார், மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்கலி. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் சிப்பெட்டில் சென்னையில் படித்தேன் 96, 97ல். 98ல் வந்து ஹுண்டாய் கார்ஸ் சென்னையில் ஆரம்பித்தாங்க. ஸோ ஹுண்டாய் கார்ஸுக்கு உண்டான பிளாஸ்டிக் பார்ட்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸ்ட்ரூஷன் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம் எங்களோட பார்ட்ஸை வந்து. உங்களோட அக்ரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் டியூப்ஸ் பார்த்துருக்கீங்களா? ட்ரிப் இரிகேஷன் டியூப்ஸ் வந்து செய்யப்படுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷனுங்கிற ப்ராசஸ். ஸோ அதான் என்னோட ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். நான் ஒரு 25 இயர்ஸாக வந்து அந்த ஃபீல்டில் இருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனர்ஜி ஆடிட்டிங் முடித்தேன் நான். ஸோ எனர்ஜி எங்கெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுது, எங்கெல்லாம் எனர்ஜி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் இருந்துகிட்டு இருந்தப்ப எங்களோட ஃபேமிலிக்கு வந்து காடமம் தோட்டங்கள் இருந்துச்சு, ஏலக்காய் தோட்டங்கள் இருந்துச்சு. அங்கே வந்து காடமம் ட்ரையிங்க்கு வந்து ரொம்ப எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் வந்து அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து E3 அக்ரோ சொல்யூஷன் சொல்லி காடமம் பேஸில் ஒரு இது பண்ணேன். ஸோ அது ரெண்டுக்கும் உண்டான ப்ரெசன்டேஷன் இருக்குது. நான் அப்போது ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் இதான் என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் என்னோட ஏரியாவில் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு கிளியர். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னாலும் ஐ வில் ட்ரை டு கிளியர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எங்களோட சென்னையில் வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷன் கம்பெனியோட ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு இப்போ போடுறேன்.
இதுதான் எங்களோட சென்னை ஃபேக்ட்ரியோட செட்டப். இது ஃபஸ்ட்டு காமிச்ச மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷனுங்கிறது 2 டைமென்ஷனலில் பிளாஸ்டிக் இது பண்ணுறது. இது வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்ஸ் சொல்லுவாங்க, 3 டைமென்ஷனல். எங்களோட மேஜர் சப்ளையர் வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஹுண்டாய் கார்ஸுக்கு தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்த பிளாஸ்டிக் கம்பெனியை பற்றி. ஸோ பிளாஸ்டிக் வாங்குவோம், தேவையான ஷேப்புக்கு மோல்ட் பண்ணி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்காக கொடுக்குறது தான். ஓகேங்களா? ஸோ நாங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் தான். யாருமே வந்து எங்கள் ஃபேமிலியில் அதுக்கு முன்னாடி யாரும் இருந்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. பட் நாங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக என்டர்பிரினர்ஷிப்பில் போன மாதிரி தான் போனோம். பட் இப்போ நாங்கள் 25th இயர் வந்து நாங்கள் இது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. 25th இயரில் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. வர வருஷம் 25th இயர் ரன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பார்வையில் என்டர்பிரினர்ஷிப்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாமே அக்ரி பிஸ்னஸ் தான் பண்ணுற என்டர்பிரினர்ஷிப் தான் இருக்கீங்க. வாட் யூ திங்க் என்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோர்னா யார்? என்ன உங்கள் பார்வையில் நீங்கள் தொழில்ங்கிறத என்ன சொல்லுவீங்க? எல்லாம் படித்து முடிச்சுட்டு தொழில் தானே ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் தொழிலில் என்ன தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ பயப்படுறீங்களா சாரெல்லாம் பார்த்து? ஃப்ரீயா பேசுங்க. நானும் வந்து ஸ்டேஜில் ஏறினது கிடையாது, தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜேவும். நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை அவங்களோட பிரச்சனை தேவையை தீர்க்கிறது தான் தொழில். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஆட்டோமொபைல் கம்பெனிக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிளாஸ்டிக் பார்ட் தேவையாக இருந்துச்சு. எங்களை ஹுண்டாய் ஆரம்பிச்சப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொரியாலேருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரொம்ப கரெக்டான டயத்துக்கு பொருட்கள் கொடுக்க முடியல, அதெல்லாம் அவங்களோட பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு தொழில் முனைவராக எப்படி ஒரு தொழிலை எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது நல்லா செய்ய வருமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து அந்த தொழில் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனால் இதுவே ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அந்த தொழில் வந்து நல்ல முறையில் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக வேணும், அது எல்லாமே பேஸ் எல்லாம் வேறு. பட் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் எது இல்லையோ அதை வந்து நீங்கள் அங்கே வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன் டு லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சதை மட்டுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து வளர்றதுக்கு உண்டான சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் தொழில் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கீங்க படிச்சுட்டு? நீங்கள் சொல்லுங்கப்பா, தொழில் என்னங்கப்பா? சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளோ சொல்கிறீங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சும்மா சொல்லுங்க பாருங்க. இதில் எனக்கும் ஒன்றும் பாயிண்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி போகிறப்ப என்ன தொழில் உங்களுக்கு தெரியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது ட்ரை பண்ணணும். ஆனால் அதை விட முக்கியமாக என்ன தேவை இருக்கோ, யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் தான் நீங்கள் தொழில் அணுகணும். நீங்கள் அதான் முக்கியம். அந்த மாதிரி தான் நான் என்னோட இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்தாலும் செஞ்சாலும் கூட ஏலக்காய் வந்து எங்களோட எங்கள் தோட்டங்கள் இருக்குது, ஏலக்காய் உணர்த்தோம். ஏலக்காவை பற்றி யாருக்கும் தெரியுமா? ஏலக்காய் எங்கே பார்த்துருக்கீங்க கடைசியா? பாயாசத்தில். ஓகே. ஏலக்காய் தான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய பணப்பயிர். நம்மளோட வாஸ்கோடகாமாவிலேருந்து பழைய காலத்து பெர்சியன்ஸ்லேருந்து ரஷ்யன்ஸ்லேருந்து எல்லாரும் இந்தியாவை தேடி வந்தது எதுக்காக வந்தாங்க? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 500 முன்னாடி ஸ்பைசஸில் எந்த ஸ்பைசஸ்? பெப்பருக்கும் காடமம்காக தான் அவங்க வந்ததேவும். ஸோ இந்தியாவை தேடி எல்லாரும் வந்த காலத்துமே வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா பெப்பரும் ஸ்பைசஸ் ஏலக்காய் மட்டும்தான் மெயின். இப்போ தான் வந்து மற்ற ஸ்பைசஸ் இல்லாமல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் வத்தலை ஸ்பைசஸ்ங்கிறாங்க, மிளகா வத்தலை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வரல. இந்தியாவை தேடி எல்லாரும் வந்தது காரணமே ஏலக்காயும் பெப்பரும் மட்டும்தான். சரிங்களா? இதில் ஏலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பியூரான காடமம், நல்ல குவாலிட்டியான காடமம், அந்த எசன்ஸோடு இருக்கிற காடமம் வந்து ஏலக்காயில் தான் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் நல்லா வரும். ஏலக்காயோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி செல்லிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காயோட கலர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலர் கரெக்டாக ஒரு கிளிப்பச்சை கலர் இருந்தால் தான் நல்ல காடமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் உணர்த்துறப்ப என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ஒரு 100 கிலோ ஏலக்காய் உள்ளே போட்டிங்க அப்படின்னா வெளியில் வர்றப்போ வந்து 20 கிலோ ஏலக்காய் தான் வரும். 5:1 வந்து அந்த தண்ணி வந்து ரிமூவ் பண்ணப்படணும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறப்ப அந்த மாய்ஸ்சர் ரிமூவல் ரேட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் போடுறேன். அப்போ நீங்கள் யாராச்சும் பேசுனீங்கன்னா தான் எனக்கு பேசுறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாருமே எதுவும் பேசலான்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏலக்காய் பற்றி யாருக்கு தெரியும்? ஏலக்காய் தோட்டம் பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கீங்க? யாரு கேட்கல? தோட்டம் போயிருக்கீங்களா? ஏலக்காய் தோட்டத்துக்கு ஃபார்ம்ஸ் போயிருக்கீங்களா? ஏலக்காய் எந்த டைப், எந்த ஃபேமிலியில் வரும்? ஆக்சுவலி உங்களோட டைப்பில் கேட்கலாம். ஏலக்காய் சிமிலரான ஒரே ஃபேமிலி தான். எனக்கு அந்த டெக்னிக்கல் பேர்லாம் தெரியாது. மஞ்சள் மாதிரி தான் சைடில் வந்து இன்னொரு புது தண்டு விட்டு தான் அந்த மாதிரி தான் வரும். வாழையும் எப்படி அடுத்தடுத்து கண் விட்டு வருமோ அந்த மாதிரி தான் வரும்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து நாங்கள் ஏலக்காய் உணர்த்துறதுக்காக ஒரு மிஷின் பண்ணோம். அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுப்ப இதுக்கு வந்து அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பிச் டெக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிச் டெக் என்னங்க, எங்களோட பழைய கம்பெனியில் நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். எங்களுக்கு அது பிரச்சனையா இல்லை. பட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறப்ப பிச் டெக்குங்கிற வார்த்தையே நாங்கள் கம்பெனி ஆரம்பித்து 20 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. குட் தட் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கப்பே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏலக்காய் ட்ரையிங் மிஷினை பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்ட பிச் டெக் இது. ஸோ இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் இருந்தால் கேட்கலாம். எங்கள் கம்பெனி பேர் E3 அக்ரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் போடி நாயக்கனூர் தேனியில் இருக்கோம். தேனி மாவட்டம் போடியில் இருக்கோம். மார்க்கெட் வந்து எங்களுக்கு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளா தான். இது எங்களை பற்றி எல்லா விதமான காடமம், எல்லா விதமான அக்ரி பொருட்கள் எல்லாமே டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். பெரும்பாலான பொருட்கள் ட்ரை பண்ணப்பட்டு தான் யூஸ் பண்ணப்படுறாங்க. அது எல்லாமே இப்போதைக்கு நேச்சுரல் ட்ரையிங், சோலார் ட்ரையிங், சும்மா களத்தில் காய போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட பாயிண்ட் வந்து எல்லா அக்ரி ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான். பட் இப்போதைக்கு காடமம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதான் ஏலக்காய், அதான் ஏலக்காய் செடி. ஏலக்காய் கீழே செடியில் கீழே காய்க்கும், மேலே காய்க்கும். ஏலக்காய் கீழே காய்க்கும், மஞ்சள் மாதிரியே தான் வரும். கீழே இருந்து ஒரு சரம்னு சொல்லுவாங்க. அந்த நீளமாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் சரம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மாதிரி முனியில் இருக்கிறது தான் இந்த ஏலக்காய். ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கண்ணின்னு சொல்லுவாங்க, இதில் ஒரு 10 காய் இருக்கும். அதுலேருந்து 2 எடுத்து நல்ல திராட்சை பழம் மாதிரி ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்கும். அதை வந்து இந்த டைப்புக்கு வந்து காய வைக்கணும். ஸோ அந்த 80% ஆஃப் மாய்ஸ்சர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குதுல. இதுதான் ஏலக்காயோட மார்க்கெட். எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்? 23,000 டன் வந்து ட்ரைடு ஏலக்காய் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய பச்சை ஏலக்காய் வந்து இன்டூ 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏலக்காய் ட்ரையிங்கில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரையிங் குவாலிட்டி. அந்த பெர்ஃபெக்ட் க்ரீன் கலர் வந்தால் தான் நல்ல ரேட் கிடைக்கும். பட் நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரைஸ் எப்படி பண்ணுவாங்கலாம், விறகு ஒரு இடத்துல போட்டு ஒரு ஃபர்னஸில் ஹீட் பண்ணி அதோட ஏரை வந்து வெளியில் எடுத்து அந்த ஏர்லேருந்து ஹீட் கொடுத்து பண்ணுவாங்க. பெர்ஃபெக்டான அந்த மாய்ஸ்சர் ரிமூவல் ரேட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான கலர் வராமல் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரையிங் குவாலிட்டி. ரெண்டாவது அந்த மேன் பவர், அந்த ஸ்கில்டு மேன் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான டயத்தில் அந்த டெம்பரேச்சர் கூட்டணும், ஒரு அடிஷனல் ஏர் கொடுக்கணும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பெர் டேக்கு வந்து அவங்க 2000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சு எம்எம்ஓ படிச்சு போனாலும் கூட நமக்கு அந்த அளவுக்கு சார்ஜஸ் வராது. பட் நம்ம பணம் கொடுத்தாலும் கூட என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த மாதிரியான ஸ்கில்டு மேன் பவர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அடுத்து வந்து எனர்ஜி சோர்ஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து 1 டன்னு விறகு வந்து நீங்கள் வந்து எரிக்க வேண்டியிருக்கும் 500 கிலோ ஏலக்காய் உணர்த்தணும் அப்படின்னா. ஸோ அப்போ எவ்வளோ மரங்கள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் காஸ்ட். நீங்கள் மரங்கிறது காடுகள்லேருந்து வெட்டி கொண்டு வந்து நீங்கள் அந்த புளிய விறகு லாரி பார்த்துருக்கீங்களா? நிறைய இடங்களில் லாரியில் புளிய மரத்தை வெட்டி கொண்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே போல் கருவேல மரம் கொண்டு வருவாங்க. ராமநாதபுரம் சிவகங்கைக்காரங்க யார் இருக்கீங்களா? ஸோ அந்த ஏரியாவில் கருவேல மரம் நிறைய இருக்காப்பா? என்ன பண்ணுறாங்க கருவேல மரத்தெல்லாம்? தெரியலையா? கருவேல மரத்தை பூரா வெட்டி மூட்டம் போடுவாங்க. உங்கள் ஏரியாவில் மூட்டம் போட்டு நிலக்கரியாக பண்ணுவாங்க. அது பண்ணாதவங்க மரத்தையே வந்து 4 ஓவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லோடு வந்து கேரளா போகும், ரைஸ் மில்ஸுக்கு போகும், எங்கெல்லாம் மஞ்சளுக்கு போகும், எங்கெல்லாம் உணர்த்த வேண்டியிருக்கோ ஹீட் ஜென்ரேட் பண்ண வரைக்கும் அங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அகெயின் அது எல்லாமே செலவு அதிகமாக பிடிக்கிற விஷயம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதான் எங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ காஸ்ட்டும் அதே போல் கூட இருக்கும். 1 கிலோ பச்சைக்காயை உணர்த்துறதுக்கு 1 கிலோக்கு 12 ரூபாய் 15 ரூபா வரைக்கும் ஆகிட்டு இருக்கும். போர் அடிக்கிறேன்னா? ஓகே. ஸோ எங்களோட சொல்யூஷன் என்னென்னா சஸ்டைனபிள். நம்ம கார்பன் விறகை எரிக்க உங்களுக்கு வந்து புகை தான் வரும், அது ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் நாங்கள் பண்ணுறது வந்து ஃபுல்லி கரண்ட் பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ கரண்ட்டும் நம்ம வந்து இந்தியாவில் கரண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கோல் பவர்டு எனர்ஜி கரண்ட் எவ்வளோ இருக்காங்க, மற்ற ரெனியூபிள் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? இனி ஐடியா இருக்கா? சொல்லுப்பா. வேறு ஆப்ஷன்ஸ் வேறு யாரும் சொல்கிறீங்களா? 62% ஆஃப் பவர் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது கோல் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த 62% பவரை பண்ணுறதுக்கு தேவையான கோல் 100 வச்சுக்கிட்டிங்கன்னா 70-80% ஆஃப் கோல் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட எக்கனாமி டாலர் ப்ரைஸ் வந்து அகெயின்ஸ்ட் நம்ம ருபீஸ் வந்து 80 ரூபா 100 ரூபான்னு போயிட்டு இருக்க காரணம் வந்து இந்த மாதிரியான இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான். ஒன்று பெட்ரோலியம் இம்போர்ட்ஸ், ரெண்டாவது இந்த மாதிரி நிலக்கரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் அதிகமாக இம்போர்ட்ஸும். அது உங்களுக்கு தெரியலைங்களா எப்படி டாலர் ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு? ஸோ இம்போர்ட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளோட ருப்பியோட மதிப்பு வந்து கூடவே கூடாது.
ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் தான். ஏன்னா ரினியூபிள் எனர்ஜியோட யூசேஜ் கூட கூட கரண்ட்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ மோர் சஸ்டைனபிளாக ஆயிரும். ஓகேங்களா? ரெண்டாவது ஆட்டோமேஷன். எங்களோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட். பழைய செட்டப்பில் வந்து ஒரு ஸ்கில்டு மேன் பவர் இருக்கணும், அவர் பார்த்து ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணணும் இருக்கீங்களா, அந்த மாதிரி இதில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட். ரெண்டாவது கஸ்டமைஸ்டு. பழைய மிஷினில் பார்த்தீங்கன்னா 500 1000 2000 போட்டு விட்டால் ஒரே டைம் தான் ஆகும், ஒரே காஸ்ட் தான் ஆகும். நம்ம மிஷினில் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். இதான் எங்களோட ஹீட் பம்ப். ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெஃப்ரிஜரேஷன் ஏசி. இந்த ரூம்ல இப்போ நம்ம ஏசி போட்டிருக்கீங்களா, உள்ள கூலிங் இருக்கும், வெளியில் என்ன இருக்கும்? இந்த பாக்ஸில் ஹீட் வெளியில் போகலீங்களா, அந்த ஹீட்டையும் இந்த கூலிங்கையும் சேர்த்து பண்ணுறது தான் ஹீட் பம்ப் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அக்ரி பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு இந்த ஹீட் பம்ப் வந்து நாளைக்கு எந்த ஒரு பொருளுக்கும் ட்ரையிங் பிஸ்னஸ்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹீட் பம்புங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இதை வந்து 5 கிலோலேருந்து 10 கிலோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். 2000 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ரெஃப்ரிஜரேஷன் சுற்றிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஏர் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஏசி கான்செப்ட். நார்மல் ஏசி தான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? எந்த ஒரு பிஸ்னஸும் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொப்போஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது மெயினாக இதுதான், பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது தான். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரும்? யாராச்சும் பதில் சொல்லுங்கப்பா. ஸோ இந்த இது என்னன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து யார் உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட், யாருக்காக இந்த பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ ப்ரொபோசிஷன் சென்டரில் போட்டிருக்க வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம், நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மளோட கெப்பாசிட்டிஸ் என்ன, வாட் வி ஆர் கோயிங் டு ஆஃபர், அப்புறம் யாருக்காக பண்ண போகிறோம், அந்த கஸ்டமரை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ண போகிறோம். இது நமக்கு தெரியும், ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டிஸ் என்ன நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த காலம் ஃபில் பண்ணுவீங்க, அப்புறம் இதை ரெண்டையும் ஃபில் பண்ணி இந்த கஸ்டமரை எப்படி நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத போடுறது தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இந்த ஹாஃபாக பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற கீ ஆக்டிவிட்டீஸு, கீ பார்ட்னர்ஸுங்கிறதெல்லாம் நமக்கு இந்த கஸ்டமரை போய் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற ரிசோர்ஸஸையும் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம டெவலப் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற காஸ்ட் ஸ்ட்ரக்சர், நம்ம எவ்வளோ காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வரும், அப்புறம் ரெவன்யூ ஸ்ட்ரீம், நம்ம பண்ணுற பிஸ்னஸில் நமக்கு என்ன பிஸ்னஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான். நீங்கள் என்னைக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பிக்கணும் நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். சரிங்களா? நீங்கள் இங்கே படிக்கிற வரைக்கும் உங்களோட டெக்னிக்கல் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்குவீங்க. அதுதான் உங்களோட வேல்யூ ப்ரொபோசிஷன். அதான பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது இந்த பிஸ்னஸ் மாடல் தான். ஆன்லைனில் இன்டர்நெட்டில் நிறைய ஃபார்மேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டடி பண்ணி எந்த கஸ்டமருக்காக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அக்ரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அக்ரி பிஸ்னஸ் யூனிட்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரியும் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறத விட நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பார்க்குறது. இதை எழுதிட்டிங்கன்னா உங்களோட கிளியர் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சிடும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வேர் யூ வாண்ட் டு கோ அப்படிங்கிறதான் தெரிஞ்சிடும். நீங்கள் எல்லாரும் இப்போ எந்த இயர்? 4 இயர் கோர்ஸ் அது. நீங்கள் இந்த 5th இயர் முடிச்சு 4th இயர் முடிச்சுட்டு மேலே போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை டெவலப் பண்ணுங்க நீங்கள் பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே. ஓகேங்களா? எனக்கு 50 வயசு ஆச்சு. நான் 24 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். என்னோட 40 வயசு வரைக்கும் எனக்கு இப்படி ஒன்று இருக்குங்கிறது எனக்குலாம் தெரியாது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட் உபயோகத்தில் இருக்கீங்க, நாலேஜ் நிறைய உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறனால இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள் வெரி குட்லி. ஓகேங்களா? மொரோவர் இன்னொரு 5-10 இயர்ஸில் வந்து அக்ரி பிஸ்னஸ், ஃபுட் கமாடிட்டி பிஸ்னஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உலகம் பூரா இருக்க போகுது. எல்லாமே வந்து டெக்னாலஜியாக போயிடும். அதுக்கப்புறம் ஃபுட்டு தான் பிஸ்னஸாக இருக்கும், மேஜர் பிஸ்னஸாக. சரிங்களா? இது வந்து எங்களோட டார்கெட் கஸ்டமர் அங்கே போட்டோம் இல்லைங்களா, அதோட டீட்டெயில் என்னெல்லாம் நீங்கள் இதெல்லாம் உணர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு. மோரிங்கா, பெப்பர், டர்மரிக், ஜிஞ்சர், கோகோனட், நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் வி கேன் ட்ரை இட் அவுட் இன் திஸ் மெத்தட். இது நாங்கள் பண்ண மார்க்கெட்டிங். இது எங்களோட ரோட் மேப்பு. இதில் ஒன்றும் பெருசாக அதுக்கப்புறம் இருக்காது. இது எங்களோட ஏலக்காய் இந்த மிஷினை பற்றி மண்வாசனையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. இது என்னை பற்றி. ஸோ இது என்டர்பிரனர்ஷிப் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யூ. ஏன் எல்லாரும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க? என்டர்பிரனர்ஷிப் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவா? எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்? இது என்ன கட் ஆஃப் எப்படி வர்றதுக்கு? நார்மல் பிஎஸ்சி அக்ரி அதே கட் ஆஃப் தான் வரும் இல்லையா? ஸோ எல்லாருமே 95 அந்த ரேஞ்சில் தான் எடுத்துருக்கணும் இல்லையா? ஏன்னா எனக்கு கிடைக்கல, நான் 90 என்னமோ தான். ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, இன்னும் உங்களுக்கு ஜென்ரல் டவுட் எதாக இருந்தாலும் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர். நான் என்னை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
பட் என்டர்பிரினர்ஷிப்ங்கிறது அதுதான். கண்டிப்பாக ஒருத்தவங்களோட பிரச்சனை என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்காக பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோங்கிறது ரொம்ப ஈஸி. காலைல 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். பட் என்டர்பிரினர்ஷிப்ங்கிறது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எங்களோட கம்பெனியில் சென்னையில் வந்து 150 160 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எஸ்டேட் காடமம் எஸ்டேட்டில் இந்த இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அங்கே ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 200 பேருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு என்டர்பிரனராக திங்க் பண்ணணும். நான் ஸோ அவங்களுக்கு நான் என்ன ஒர்க் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங்கோடு இருக்கும். ஸோ என்டர்பிரினர்ஷிப் இஸ் மோர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நல்லா ரெஸ்பான்சிபிளாக திங்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு உண்டான ஹெல்ப்புகளுக்கு உண்டான சப்போர்ட்டில் திங்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. என்டர்பிரினர்ஷிப் அக்ரி டெக்னிக்கல் என்ன வேணால் நிறைய பேர் படிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு தொழிலாக மாற்றி செய்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி டஃப். இதில் முக்கியமாக ஃபினான்ஸும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எல்லாரும் நீங்கள் தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலையுமே ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் நாங்கள் ஃபினான்ஸை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணாதனால நாங்கள் எங்கள் பிஸ்னஸில் லாஸ் இல்லை. ஆனால் வந்த பணம்லாம் வந்து நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த கடன்லாம் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு சொத்தெல்லாம் விற்று கட்டுறங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே ஃபினான்ஸ் ஹேஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஆனால் நாங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் எல்லாமே கணக்கு வழக்கு வச்சு எழுதுங்க. கணக்கு எழுதி நீங்கள் பழைய காலத்தில் பெரியவங்க எங்கள் காலத்தில் கூட இல்லை, எங்களுக்கு முன்னாடி காலங்களில் 5 வகை கணக்குன்னு எழுதுவாங்க. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்து கமிஷன் கடைகளில் தாத்தாக்கள் யார்ட்டையும் கேட்டது இல்லைங்களா? 5 வகை கணக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பேலன்ஸ் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறோமோ, P&L பேலன்ஸ் ஷீட்லாம் படிச்சிருக்கீங்களா? பிஸ்னஸ்க்கு எது முக்கியம்? P&L முக்கியமா, பேலன்ஸ் ஷீட் முக்கியமா, கேஷ் ஃப்ளோ முக்கியமா? எது? எல்லாமே முக்கியம். அதில் எது முக்கியம்? கேஷ் ஃப்ளோ தான் முக்கியம். ஸோ பிஸ்னஸில் வந்து முக்கியமாக எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறது முக்கியமே கிடையாது. எனக்கு வந்து நான் 10 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணுறேன், நான் 10 கோடி ரூபா சேல்ஸில் எனக்கு வந்து 5 கோடி ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி P&L சொல்லும். ஆனால் அந்த P&L அந்த 5 கோடி ரூபா நம்ம கைக்கு காசாக வந்து சேரலைன்னா அந்த 5 கோடி ரூபா வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் யூஸே கிடையாது. ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கேஷாக டீல் பண்ணுங்கள். கேஷ் இல்லைன்னா கேஷ் வெளியில் வருதாங்கிறத நீங்கள் வரணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். எப்போயுமே நீங்கள் முக்கியமாக ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், இப்போ எல்லாரும் நீங்கள் டெய்லி கணக்கு வழக்கு எழுதுறீங்களா? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னு நீங்களும் எழுதுறீங்களா? பிள்ளைங்களும் எழுதுறீங்களா? கேஷை ஹேண்டில் பண்ணுறது இல்லைங்கனால எழுதுறீங்களா? ஸோ நாங்கள் படித்த காலங்கள்லாம் பாக்கெட் நோட் ஒன்று வச்சுருப்போம். அதில் இன்றைக்கி என்ன செலவு பண்ணுங்கிறத எழுதுவோம். தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி நோட்டில் இல்லாட்டியும் கூட எக்ஸலில் கூட கம்ப்யூட்டரில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கு நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது. எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கணக்கு பார்க்கணும். இன்றைக்கி காலையில் நம்மகிட்ட 1000 ரூபா இருக்கா? 1000 ரூபா இருக்குது. நான் என்னெல்லாம் இன்றைக்கி செலவு பண்ணேன், இன்றைக்கி என்ன நான் செலவு பண்ணேன், இன்றைக்கி என்ன எல்லாம் எனக்கு வருமானம் வந்துச்சு, என்ன க்ளோசிங் அப்படிங்கிறத கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க. அதை டே புக்கு, கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப் பேஸ்டு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் போய் உங்களோட டேட்டா என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட அன்றைக்கி டேட்டோட ப்ராஃபிட் என்ன, P&L என்ன, கேஷ் ஃப்ளோ என்ன, பேலன்ஸ் ஷீட் என்னங்கிறத சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப டே புக்கை கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னது? பிஸ்னஸ் மாடல். சூப்பர். பிஸ்னஸ் மாடல் ஆரம்பித்து தொழிலெலாம் ஆரம்பித்து நீங்கள் தொழிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய டெய்லி ஆக்டிவிட்டியில் அக்கௌண்ட்ஸில் கண்டிப்பாக டே புக் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு 1000 ரூபா காலையில் வச்சுருந்தோம், சாயந்தரம் என்ன க்ளோஸ் பண்ணுறோம் அதை க்ளோஸ் பண்ணி கணக்கு எடுத்து எழுதி. கேஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேங்காக கூட இருக்கலாம். இனிமேல் நீங்கள் வர காலங்களில் கேஷாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. பட் கணக்கு நீங்கள் பார்க்கணும். காலையில் நம்மகிட்ட எவ்வளோ இருந்துச்சு, சாயந்தரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும். பிஸ்னஸ் க்ரோ ஆக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸு அதுக்குன்னு தனியான ஒரு ஃபோக்கஸ் கொடுங்க. அக்கௌண்ட்ஸுக்கும் ஃபினான்ஸுக்கும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் கொடுங்க. ப்ராஃபிட் வந்து அதே போல் பிஸ்னஸ்ன்னு வந்தாச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இருக்கட்டும் நம்ம கஸ்டமர் அக்யூர் பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி இவங்க எல்லாருமே எப்படி இப்போ என்ன பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி டைப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? சர்வீஸ். ஓகே. ப்ராஃபிட்டபிலிட்டியே கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஆனாலும் ஏன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நம்மளை வந்து அந்த பழக்கத்துக்களை கொண்டு வர்றதுக்காக. ஒன்ஸ் அந்த பழக்கத்துக்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அவங்க சொல்கிறதான் ப்ரைஸுங்கிற மாதிரி ஆயிரும். ஓடிடி சேனல் அமேசான் பிரைம் வந்து யாரெல்லாம் வச்சுருக்கா? எல்லாருமே வச்சுருக்கீங்க. எவ்வளோ கட்டுறீங்க மாதம்? 140. முதல்ல 3 years 4 years 5 yearsக்கு முன்னாடி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், இட் வில் பி ஃப்ரீ. அப்படியே தான் உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படியே 140.
நம்ம இன்னைக்கு நீங்கள் இப்போ ஒரு 30 பேர் இருக்கீங்கன்னா 30 பேரும் கண்டிப்பாக அமேசான் பிரைம் வச்சுருப்போம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோன்னு பாருங்கள். உங்களை அந்த பழக்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக பண்ணுறது. அந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் வேறு. ஸோ அது வந்து மக்களுக்காக செய்யப்படுற வேலைகள். பட் நம்மளோட பிஸ்னஸ் அக்ரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு விவசாயி கூட சம்மந்தப்பட்டிருப்பீங்க, இல்லை டைரக்ட் கன்சியூமருக்கு சம்மந்தப்பட்டிருப்பீங்க. அவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி மாடலில் இந்த மாதிரி போக முடியும், என்னைக்குனாலும் நம்ம வந்து மார்ஜின் எடுத்துடலாங்கிறது தான் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம். பட் இல்லைன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ ஹேவ் டு என்ஷூர் ப்ராஃபிட் இஸ் தேர். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ நம்ம ரொம்ப அதிகப்படியாக லாபத்தை விற்கிறோமோ, நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற அந்த இது இருக்க வேண்டாம். அந்த நீங்கள் ஒரு பொருளை பார்த்து ₹1 பொருளை நீங்கள் ₹2 கொடுத்தீங்கனாலும் கூட, இஃப் தட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் த கஸ்டமர் ஹாப்பியாக இருக்காரா, வி கேன் ஆல்வேஸ் கோ. பட் அதையே வந்து லைஃப் லாங்காக நம்ம பண்ண முடியாது. ஒரு கஸ்டமராக ஒரு தடவை நம்ம இது பண்ணலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப ஐயோ நம்ம ₹1 பொருள் ₹2 கொடுக்குறோமே, சரியாக தப்பானலாம் என் மைண்டில் ஓடிச்சு. அப்போல்லாம் எங்களுக்கு யாரும் இதெல்லாம் எங்களுக்கும் சொல்ல கிடையாது. நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை எல்லாரும் தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா? வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருக்குங்களா? என்ன தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கீங்க? யார் இருக்கீங்க சொல்லுங்க. யார் எந்த ஏரியா? எந்த ஊர் நீங்க? கள்ளக்குறிச்சி. உங்க மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்? கரும்பா? கள்ளக்குறிச்சி கரும்பா? ஜவ்வரிசி இல்ல? சேலம் பெல்ட் மொத்தமே சேலம் தான். கள்ளக்குறிச்சியில் கரும்பு இருக்கு, பட் ஜவ்வரிசி தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபேக்டரிஸ், சாகோ ஃபேக்டரிஸ். ஓகே, வேற டிஸ்ட்ரிக்ட். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, தெரியுங்களா? ODOP. கள்ளக்குறிச்சிக்கு என்ன ப்ராடக்ட் யாருக்கு தெரியும்? உங்க டிஸ்ட்ரிக்டோட யாருக்கு தெரியும்? ஈரோடு மஞ்சள் தான். வேற அல்வா ப்ராடக்ட் கிடையாது. இது அக்ரி ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இடத்துல நம்ம ஊரில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு எப்பயுமே. அதனால் நம்ம ஊரில் நம்ம இடத்துல என்ன பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். தென்னைக்கு யாரெல்லாம் இருக்கா? தென்னை யாரும் இல்லைங்களா? தென்னை யாருக்கு விவசாயம் இருக்கா? யாருமே விவசாயம் பண்ணுறவங்க இல்லையா? இல்லை, யாருமே அக்ரி ஃபேமிலி இல்லைங்களா? என்ன பண்றீங்க? வாழை. ஓகே. நீங்க? ஃப்ளவர் இன்னொருத்த ஆனியன். ரெண்டுலையுமே நீங்க அவ்வளோ அதிகமாக அவ்வளோ எல்லாம் நீங்கள் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணலாம். ஆனியன் ரைட் ஆனியனும் பண்ணலாம். வாழையில் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வாழை பவுடர்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணி பேக் பண்ணலாம். இன்றைக்கும் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது நிறைய. நீங்கள் அதை எல்லாமே வேல்யூ ஆட் பண்ணி ட்ரை பண்ணி ஹீட் பம்ப் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃப்ரீஸ் ட்ரைங்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃப்ரீஸ் ட்ரைங்லையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே பிளான் பண்ணலாம். என்ன வாழை விலை என்ன சார்? இப்போ வாழை விலை என்ன? வாழை நீங்கள் உங்களோட தோட்டத்தில் வாழை போடுறீங்க, என்ன விலை? என்ன வாழை? செவ்வாழை. ஓகே, செவ்வாழை ₹30 கட்டுப்படி ஆகுதுங்களா? ஸோ அதே செவ்வாழையை நீங்கள் வந்து ஒரு பவுடராக பண்ண முடியுமா, பவுடராக பண்ணி மார்க்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் சின்ன மிஷின் அளவான ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு இப்போல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் உண்டு. இந்த அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் யூனிட் இருக்கு இல்லைங்களா, அவங்கள கேட்டிங்கன்னா they will guide you on lot of things. ஸோ கிராண்டாகவே தர்றாங்க நிறைய. அதனால் அந்த மாதிரி உங்களோட வாழைத்தோப்பில் உங்களுக்கு வர்ற வாழை மட்டுமே நீங்கள் வந்து பவுடர் பண்ணி மார்க்கெட் பண்ணிங்கன்னா நல்லா வரும். முருங்கை யாரும் இருக்கீங்களா? ஸோ முருங்கை பவுடர் வந்து இன்னமும் நிறைய டிமாண்ட் இருக்குது. இன்னமும் அதுக்கு வந்து எவ்வளோ நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணாலும் கூட முருங்கைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ எல்லா பொருட்களையுமே, எல்லா விவசாய பொருட்களையுமே ட்ரை பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. எல்லாரும் சம்மந்தப்பட்டிருப்பீங்க, சின்ன சின்ன இடத்துல உங்கள் இடத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அந்த மாதிரியான திங்கிங்லேருந்து நீங்கள் யோசிச்சுட்டே வரணும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறது, எப்படி பண்ணுங்கிறதுக்கு பிஸ்னஸ் மாடல், அப்புறம் இந்த மாதிரியான அக்ரி இன்குபேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து இன்குபேட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம். எவ்வளவோ பொருட்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்களே, நம்ம எப்படி பண்ண முடியுமா? நான் சொல்கிறேன், இந்த ஹீட் பம்ப் ட்ரையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து 8 வருஷமா 9 வருஷமா 10 வருஷமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. நாங்கள் இப்போ 3 வருஷத்தில் வந்து நாங்கள் இப்போ 5 மிஷின் போட்டோம், இன்னொரு 5 மிஷின் இந்த வருஷம் போட போகிறோம். ஆல்ரெடி ஒருத்தங்க தொழில் இருக்காங்களே, நம்ம போய் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூ கான் கெட் இன் டு தட் பிஸ்னஸ். அப்படி பயப்படக்கூடாது. எப்படி உங்களை தனித்துவப்படுத்திக்க போகிறீங்க, ஹவு யூ ஆர் கெட்டிங் டு டிஃபரெண்ட். நீங்கள் அவர் செவ்வாழை விற்க போகிறார் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போனால் அது செவ்வாழை தான்,
அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாமக்கல் முட்டையை பார்த்துருக்க கேட்டிங்கன்னா முட்டைக்கார பொண்ணு புரிஞ்சுக்குச்சு. முட்டையில் என்ன டிஃபரன்சியேஷன் பண்ணுறாங்க? முட்டையில் என்ன டிஃபரன்சியேஷன் பண்ணுறாங்க? முட்டையில் பிரிண்டிங் பண்ணி குவாலிட்டி ஓகேன்னு செக் பண்ணி முட்டைகள் வருது, பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்துருக்கீங்களாப்பா? ஸோ அதே முட்டை தான், ஆனால் நான் வந்து ஒரு ப்ராசஸில் செக் பண்ணி நல்ல முட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீல் போட்டு கொடுக்குறாங்க. அந்த முட்டை உடையாமல் அது மேலே பஞ்ச் அடித்து ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஸ்டாம்ப் பேட் பண்ணி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்படி பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் ஒரு டிஃபரன்சியேஷன் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ திங்க் பண்ணுங்கள். வேறு எதுவும் நோட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை சார் விட்டுருங்க சார், வீட்டுக்கு போகிறனால எனக்கு ஓகே. ஸோ அக்ரியில் என்னோட கன்க்ளூஷன் இதுதான். அக்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூ ஹாவ் டு கீப் ஆன் லுக்கிங் அட் திங்ஸ். யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் தேடுங்க. ஸோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு கூட சொல்யூஷன்ஸ் தேடுங்க. இன்றைக்கும் நம்மளோட இந்தியாவில் மட்டும்தான் விவசாயம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும், என்னை விட நீங்கள் டேட்டா நிறைய சொல்லியிருப்பீங்க, எவ்வளோ விவசாய பொருட்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருட்களை நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம், அந்த வேல்யூவை நம்ம யாரை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் திங்க் பண்ணுங்கள். விவசாய பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். நீங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது.